ஒரு விஷயம், அதாவது நேற்று பொதுச் செயலாளர் பொறுத்தவரை வந்து ஒரு தெளிவான அறிக்கை. அதில் வந்து ஒட்டுமொத்தமா வந்து ஒரு ஜனநாயக படுகொலையை திமுக நிகழ்த்தும், இது புதிதல்ல. ஏற்கனவே ஈரோடு கிழக்கு வந்து சட்டமன்ற இடைத்தேர்தலில் நடைபெற்ற அவலங்கள் அதெல்லாம் கோடிட்டு காட்டி என்னென்ன அவலங்கள் தெரியும். பட்டியல் அடைக்கிறது, காலில இருந்து டிஃபனு, மதியானம் சாப்பாடு, ஈவினிங் போகும்போது துட்டு, எதிர்கட்சிகளுக்கு வந்து பேச எதிர்கட்சிகள் கூட்டத்துக்கு போக கூடாமல் தடுக்கிறது, வீட்டுக்கு வீடு பணம் கொடுக்கறது, கொள்ளையடிச்சத, அதுக்கப்புறம் வந்து 10 பாத்திரம் தேய்க்கிறது, சாமான் தேய்க்கிறது, ஒட்டுமொத்த அமைச்சர்கள் முகாமிடுறது, தமிழ்நாடு ஃபுல்லா வந்து கட்சிக்காரர்கள் முகாமிடுறது, ஒட்டுமொத்த ஒரு கூட்டு. இதெல்லாம் இவங்க மட்டுமா செய்யறாங்க? உங்க ஆட்சி காலத்துல பார்த்தது இல்ல? எல்லா மந்திரிகளும் அங்கதானே போய் நின்னாங்க இடைத்தேர்தல் வரேன். ஜனநாயகம் கேலி குத்து நடக்கும். நீங்க சொன்னீங்களே எங்க ஆட்சின்ட்டு, எங்க ஆட்சி ஆளுங்கட்சியா இருக்கும்போது 22 சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தல் வந்து ஒரு சுதந்திரமா நியாயமா நேர்மையா நடந்ததுனால்தான் 12 தொகுதி அவங்க வெற்றி பெற்றாங்க, நாங்க 9 தொகுதி வெற்றி பெற்றோம். அது பொது தேர்தலோட சேர்ந்து வந்தது, நாடாளுமன்ற பொது தேர்தலோட. எது எப்படி இருந்தாலும் எங்க சட்டமன்றத்துக்கு அது வந்து தேர்தல் தானேங்க. அது அந்த தேர்தல் சட்டமன்றத்துக்கான தேர்தல் சொல்லும் போது நாங்க வந்து முழுமையா இதே போல திமுக காட்டுற இந்த ஜனநாயகத்தை படுகொலை செய்யற வேலையை நாங்க பண்ணியிருந்தா 22 ஜெயிச்சிருப்போம். நாங்க அந்த மாதிரி வந்து ஒரு கீழ்த்தரமா அந்த வேலைகள் நாங்க செய்யல. அதனால வந்து ஒரு நியாயமா நடந்ததுக்கு அது ஒரு சாட்சி. அது ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்காதுன்ற அடிப்படையில் தான் ஒரு முடிவு தெளிவா வந்து கட்சியால் எடுக்கப்பட்டது. அது நேற்று அறிக்கையில தெளிவா சொல்லிட்டோம். அதனால எங்களுடைய நிலைப்பாடு அந்த திமுக ஆதி காலத்துல இருந்து, கருணாநிதி காலத்துல இருந்து இதே வேலை தான், இப்பவும் அதே வேலை தான் செய்வாங்க. இதே வேலையை 2026 செய்ய மாட்டாங்களா? அதை புறக்கணிச்சிருக்காங்களா? நாங்க நேத்து வந்து விலகணும்னு உடனே என்ன சொன்னாங்க, பிஜேபியோட வந்து பாத்தீங்கன்னா கள்ள கூட்டணி, அவங்களுக்கு வழி விடுறது. இப்ப இன்னைக்கு பிஜேபி விலகிச்சு இல்ல, இன்னைக்கு பேசி வச்சு முடிவெடுத்தீங்களோ? இன்னைக்கு நீங்க அறிவிங்க, நாளைக்கு நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்னு. அந்த கள்ள கூட்டணி திமுக தான் கை வந்து கலாது.